திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஜோடி தங்கள் கடந்த காலம் பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இதை பற்றி மட்டும் பேசினால் திருமணமே நின்றுவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகி இருக்கிறது கர்நாடகாவில் நடந்த ஒரு சம்பவம். பெங்களூரு ரூரல் மாவட்டம் தேவனஹள்ளி தாலுகாவில் உள்ள பாலேபூரா கிராமத்தை சேர்ந்தவர் வேணு. 25 வயதான வேணுவிற்கும் படித்த பெண் ஒருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. தினமும் மணிக்கணக்கில் போனில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தது இந்த ஜோடி. திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நல்லபடியாக நடந்தது. மறுநாள் உறவினர்கள் மத்தியில் மணமேடையில் அமர்ந்திருந்தார் மணமகன் வேணு. பெண்ணும் மேடைக்கு அழைத்து வரப்பட்டார். தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் சினிமாவில் வருவது போல மாலையை கழற்றி வீசிய வேணு தனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறிவிட்டார். இதனால் திருமணம் பாதியிலேயே நின்றது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் மணமகன் வேணு மீது போலீசில் புகார் அளித்தனர். விசாரணையில் தான் ஒருவரை காதலித்ததையும் அது பிரேக்கப் ஆகிவிட்டது என்றும் மணமகள் சொன்னதாகவும் அதனால் அவரது நடத்தையில் சந்தேகப்பட்டு திருமணத்தை நிறுத்தியதாகவும் வேணு கூறியுள்ளார். காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.